Hello everyone, I'm Naveen. Welcome to Navarajan. So, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ் லவர் சாங் பை மதன் கௌரி ஃபிட் அத்தி கல்ச்சர். ஸோ இந்த பாடல் வெளியாகி வந்துட்டு 2 வருஷமாக ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மதன் கௌரி இவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ, அவரால் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ மேக்ஸ் பண்ணி போடுறது. ஸோ இந்த மாதிரி உட்காந்து தைரியமாக பேசுகிறேன்னா அவரால் மட்டும்தான். சரிங்களா? அவர் தான் என்னோட முதல் படி ஒரு நம்பிக்கை கொடுத்துன்னு சொல்லலாம். நான் ஒரு டேரெக்டாக பேசுனது கிடையாது, கமெண்ட்லேயும் நான் வந்துட்டு பேசுனது கிடையாது, ப்ரைவேட்டாக அதை சேட்ஸில் பேசுனது கிடையாதுங்க. சரிங்களா? கான்டாக்ட் கிடையாது. பட் அவரோட எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் சொல்லலாம். நான் ஐம் த ஒன் ஆஃப் த எம்ஜி ஸ்குவாட். சரிங்களா? ஸோ இந்த வரிசையில் வந்துட்டு அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாட்டெலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு 4 to 5 சாங்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பாத்ரூம் சாங், ஸோ விச் இஸ் வந்துட்டு செம்ம பாப்புலரான சாங், ஒரு வைபான செம்ம மஜாவான சாங் சொல்லலாம். என்னோட ஃபேவரட் சாங். நம்மளோட அந்த பாட்டோட மியூசிக் யாருன்னு எடுத்திங்கன்னா ஒஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆள். ஸோ அவரு கூட இன்னொன்று பாட்டு நம்ம மதன் கௌரி கூட சேர்ந்து, ஸோ இந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். பட் லிரிக்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த லிரிக்ஸ் யார் எழுதுறதுன்னா நம்ம எம்ஜி ஸ்காட் தாங்க. ஸோ கமெண்டில் வந்த அவர் கேட்டிருந்த கமெண்டில் வந்த கமெண்ட் தான் வந்துட்டு நம்ம ஃபேன்ஸ் போட்டு, நம்ம எம்ஜி ஸ்காட் போட்டு கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ரிலிக்ஸாக வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நிறைய வாட்டி கேட்டால் எனக்கு சலிக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம் வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு வெளியான அப்போ வந்துட்டு நான் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமாச்சு வெளியாகி. ஸோ அதனால தான் இப்போயாச்சும் ரியாக்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வியூஸ் நிறையா போகணும், லைக்ஸ் நிறையா போகணுன்னா எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க. சரிங்களா? யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, ஸோ நான் ரியாக்ட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்தையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் லவர் சாங்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். முக்கியமாக இந்த பாட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ரிலேட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். முக்கியமாக அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த சாங்கை பார்த்துருவோம். ஸோ இப்போவே வந்துட்டு 2 million வியூஸ் போயிருக்கு. குட். ஓகே, 3, 2, 1 கோ. முன்னிக்கு ஒரு கிரெடிட் சொல்லிருக்காரு. மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த காலை நீ கட் பண்ணேன்னா அதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் நீ கட் பண்ற. ஒன்னோ ரெண்டு she made me her friend. உடஞ்சாது என் ஹார்ட், அதுக்கு தாண்டி இந்த பாட்டு. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இயர்ஃபோன் போட்டு கேட்குறேன். குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. தயவு செஞ்சு யாருக்கு பாட்டு கேட்க போகிறீங்களோ இயர்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி கிடைக்குங்க. ஐயோ she so cute, போட்டு போயிட்டா ஹார்ட்டில் பூட்டு. ஐயோ she left me with my dreams, now you are my memes. என்ன இருந்தாலும் you are my first, மனம் உடஞ்சாலும் you be missed. ரொம்ப நாளா நீயும் நானும் பண்ணலடி டெக்ஸ்ட், பிளாக்டு. நைட்டானா இருட்டா இருக்கும், எக்ஸ் சொன்னதெல்லாம் ஊருட்டா இருக்கும், நீ ஹோனா சைனீஸ்ல வணக்கம், செட் ஆகல உனக்கும் எனக்கும். ஒன்னோ ரெண்டு she made me her friend. உடஞ்சாது என் ஹார்ட், அதுக்கு தாண்டி இந்த பாட்டு. ஒன்னோ ரெண்டு she made me her friend. என்சம்ங்க நம்ம மதன் கௌரி பாத்ரூம் சாங் காட்டுறாரு பார்த்தீங்களா? இந்த பாட்டு. கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். எக்ஸ் உன்னை காதலிச்சது தப்புதான். பாய் பெஸ்டி வச்சுக்கிறது எல்லாம் ட்ரெண்டா. நீ சொன்னி ஐ லவ் யூ as a friend. அப்ப சொன்னிய BFF, இப்ப தூக்கிட்டிய அதுல ஒரு F. அன்னைக்கு நீ என் பேபிமா, இன்னைக்கு அவன் பேபிக்கு அம்மா. They boy bestie, I'ma let you have it. They
எக்ஸ் சொன்னதெல்லாம் ஊருட்ட இருக்கும். நீ ஹோனா சைனீஸ்ல வணக்கம் செட் ஆகல உனக்கு இந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வரப்போத மனம் ஃபுல்லா மேகம் மனசு ஃபுல்லா சோகம் நீ போனது ஃபீலிங்கு நல்லா இரு மை டார்லிங்கு. நைட்டான இருட்ட இருக்கும். என் எக்ஸ் சொன்னதெல்லாம் ஊருட்ட இருக்கும். நீ ஹோனா சைனீஸ்ல வணக்கம் செட் ஆகல உனக்கும் எனக்கும். ஒன்னும் ரெண்டு she made me her friend. உடஞ்சது என் ஹார்ட் அதுக்கு தாண்டி இந்த பாட்டு. ஹலோ எவ்ரிவன். ஹேய், நான் கிளைமேக்ஸில் ஹலோ சொல்கிறேன் தானே கேட்குறீங்க? அதாங்க வாழ்க்கை. எந்த நொடினாலும் நம்மளோட லைஃப் எவ்வளோ அழகாக வேணாலும் எப்போனாலும் ரீஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இருக்கிறது ஒரு லைஃப், சந்தோஷமாக ஹாப்பியாக பிடிச்சவங்களோட யாரையும் ஹர்ட் பண்ண. பார்த்தீங்களா லிரிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எம்ஜி ஸ்காட் கொடுத்தது. சைனிங் ஆஃப் யுவர் எம்ஜி. சியர்ஸ். ஓகே, சாரி நான் பாட்டு கேட்குறப்ப பேசியிருந்த பாடியிருந்தா. ஸோ இந்த இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் தனியாக செக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ தாராளமாக வந்துட்டு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த பாடலோட. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். ரியலி கனெக்டடாக இருக்கும். லிரிக்ஸாக இருக்கட்டும், சரி லிரிக்ஸ் தான் கனெக்டே, சரிங்களா? ஸோ நான் இந்த பாட்டை வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யாரையும் வந்துட்டு குறிப்பிட்டு எதுவும் சொல்லுங்க, சரிங்களா? ஸோ நீங்களே யாரும் வந்துட்டு இந்த பாட்டை எடுத்து வந்துட்டு ஸ்டேட்டஸாக போட்டு யாரும் குறிப்பிட்டு சொல்லிடாதீங்க. அப்போ நம்ம மேலே தான் தப்பாயிரும், சரிங்களா? ஜஸ்ட் வந்துட்டு பாட்டு ஃபன்னாக மாதிரி இருக்குது. ஸோ பர்சனலாக நம்ம வந்துட்டு யாருக்கிட்ட டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி டெடிகேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ பாட்டை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. கேட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கனெக்டாக இருக்குன்னு. ஸோ ஒன்று திரும்ப கேட்கணும் போல இருக்குங்க. ஸோ பாட்டு ரிலீக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பருங்க. ஸோ இன்னொரு விஷயம் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி நான் மதன் கௌரினால தான் வந்துட்டு வீடியோவே மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தவர் ஒருத்தர் இப்போ வேறு லெவலில் வேறு ஹைட்டுக்கு வந்துட்டு போய்க்கிருக்காரு. ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு ரன் பண்ணிக்கிருக்காரு. ஸ்டில் நமக்காக டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எப்படி தான் இந்த மனசால வந்துட்டு கன்சிஸ்டண்டாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ண முடியுது, அப்லோட் பண்ண முடியுது சத்தியமாக இல்லைங்க. ஒரு டீம் ஒர்க் பண்ணது அது மட்டும் எனக்கு தெரியும். அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வளர்ச்சியை பார்க்குறப்ப ஆஸ் அ ஃபேனாக வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குங்க, சரிங்களா? ஸோ நான் ரொம்பவே அவருக்காக கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவர் பார்ப்பாரு இல்லைன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் மென்ஷன் பண்ணி வர்றேன், டேக் பண்ணி வர்றேன். அவர் பார்த்து அவர்கிட்ட ஒரு பாராட்டு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஸ் அ எம்ஜி ஸ்குவாடாக எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ யாருக்குன்னா வந்துட்டு அவர் கூட க்ளோஸாக இருப்பீங்களோ, கான்டாக்டாக இருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ தயவு செஞ்சு அவரை டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவர்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஒன்றும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வேறு கண்டென்ட் வீடியோலாம் நான் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ அவரை மாதிரி வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை. திக்குனாலும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சும் வந்துட்டு நான் ஃப்ளூவெண்ட்டாக வந்துட்டு தமிழில் பேசணும் எனக்கு ரொம்ப ஆசை. தமிழ் வரவங்க பட் வந்துட்டு ரொம்ப திக்கும் அது எல்லாத்துக்கும் வர உண்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ எனக்கு அவர் மாதிரி எடுத்து பேசணும்னு ஆசை. பட் வந்துட்டு நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோ மேக் பண்ணல நான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சில விஷயம்லாம் டாபிக் பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பண்ணதுக்கு, மனசார சொல்கிறேன். ஸோ வீடியோ யாரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்களோ ஸோ இது குறை நிறை நீங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எல்லாருக்கும் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ see you next video. Take care. Bye.